இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் அப்படியே பழிவாங்கல் படம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குமரவேல் குடும்பத்துக்கு நமக்கு ஒரு பெரிய களங்கத்தை உண்டு பண்ணிட்டான் அந்த கதிர்பைய. நம்ம தங்கச்சி அப்படி பண்ணியிருக்க மாட்டாடா, ஆனால் அவன் மனசை மாற்றி இப்படி குடும்பத்தையே நடுத்தரில் அவமானப்பட வச்சுட்டான். அவனுக்கு சந்தோஷமா இருக்கானுங்க, நகையும் பணத்தை வேற தூக்கிட்டு போயிட்டான். அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு கொலை முயற்சியில் இறங்குறாரு. இதுக்கு நடுவில் கடையில் வேற ஆட்கள்லாம் மாற்றி பாண்டியன்ட்டு நானே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க, நானே சொல்லியிருக்கலாம்லனே, நானே சண்டைக்காரங்கன்னு நினச்சேன் சேர்த்து வச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு பேசி பெருசாக விருந்து வச்சிருக்கலாம்லனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு ஒரு மனுஷனை போட்டு கஷ்டப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீட்டு கேட்டு வருத்தப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி வருத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் பரிதாபமாக முழிக்க வந்தவன்ட்டெல்லாம் நீ முதல்ல பாக்கி கொடுத்தியா, முதல்ல அக்கௌண்ட்டில் காசு வச்சுட்டு அதை கொடுக்காம கேள்வி கேட்குற போ 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 அப்படின்னு பற்றி விட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாரும். ஸோ இப்போ செந்தில் எல்லாரும் மாற்றி எல்லாம் பேசி வரவங்க எல்லாத்தையும் திட்டி அனுப்பி விட்டதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு இன்னமும் அந்த அவமானமும் வலியும் அதிகமாகுது. நேற்றே சொன்னார், உனக்கு பிரச்சனை இல்லை கோமதி, நீ வீட்டுக்குள்ளே இருக்க, நான் வெளில போகிறேன், வெளில போகும்போது என் அத்தனை பேர் கேட்பானுங்க, அத்தனை பேர் முகத்தை வைப்பானுங்க, எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும், அவமானப்பட்டு நிற்கணும், தலை நிமிர்ந்து நடந்தேன், தலை குனிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதுக்கெல்லாம் காரணமான கோமதி விடுங்க, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா. யார் தப்பு பண்ணா? அவர் ஒரு தப்பு பண்ணலங்க, பரிதாபம். அவர் பண்ண ஒரே தப்பு உங்களை பாசத்துக்காக அம்மாவுக்காக தலையாட்டினது மட்டும்தான், காலில் விழுந்துச்சு அம்மான்ட்டு. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ இந்த குமரவேல் அடியாட்களோடு சேர்ந்து அடியாட்களாக சொந்தக்காரங்களான்னு தெரியல அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற விஷயத்த செந்தில் கேட்டுறாரு. ஒட்டு கேட்டு கிட்டக்க போயிட்டு கதிரை போட்டு தள்ளணுங்கிறது தெரிஞ்ச உடனே பதறி போய் உடனே பரபரப்பாக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால், அவன் எங்கே போனான்னு தெரியலடா, எங்கேயோ வெளில போயிட்டான் என்கிட்ட சொல்லலையே அப்படின்னா. கேட்கறது இல்லையாம்மா நீ? சரி, அவன் கால் பண்ணான், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அவன்கிட்ட உடனே அவனை கால் பண்ண சொல்லுங்கிறாங்க. உடனே அப்படியா என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு அப்படின்னா, நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன், ஒன்றும் இல்லை நீ கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. வச்சுட்டு இப்போ சரவணனுக்கு கால் பண்ணி, ஆனால் இப்படி விஷயம் நடந்துச்சு, அவனுங்க எல்லாம் சுற்றி நின்று குமரவேல அவனை ஆட்கள் எல்லாமே சேர்ந்து அவனை தம்பியை போட்டு தர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இப்போ உடனே எங்கே இருக்கான்னு தேடி அவனை காப்பாற்றணுன்னே அப்படின்ட்டு இவங்க கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் அங்கே எங்கே தேடுறாங்க, போகிறானெல்லாம் பார்க்குறாங்க, எந்த இடத்துலையும் அவர் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படி இப்படி போயிட்டு கடைசியாக கதிர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி குளத்தாங்கரையில் உட்காரு அப்படின்னு அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் அவர் என்னண்ணே எங்கடா போனேன் ஃபோனை எங்கடா ஆஃப் பண்ணி வச்சா, இருக்கிற எங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பதறி போயிட்டான் தெரியுமா அப்படின்னு பேச, என்னண்ணே அப்பா திட்டினதுனால எங்கேயா போயிடுவேன்னு நினச்சிங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன்னே, எனக்கு உங்களை விட்டால் யாருனே இருக்கா அப்படின்னு அவர் வர பாவமாக பேசுகிறார். நமக்கே அந்த கதிரை பார்த்தா பாவமாக இருக்குது. உடனே சரி ஓகே நான் வா போகலாம் அப்படின்னா, நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக வீட்டில் போய் ரூமில் அடைச்சி வச்சிட்றோம், ரூமில் போய் என்ன வேணால் யோசி, தனியாலாம் நீங்கள் இருக்க வேணாம், வா அப்படின்னு கூப்பிட்டா அவர் விடுங்க 2 கல்லை போட்டு வரேன் அப்படின்னா குடிக்க போகிறாருன்னு பார்த்தா இல்லை கல். ஸோ அந்த கல் எடுத்து குளத்தில் வீசி எறிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஆட்கள்லாம் பார்த்துடுறாங்க, இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு குமரவேல் கால் பண்ணி அவனை கண்டுபிடிச்சிட்டோம், குளத்தாங்கரில் இருக்கான், அவனை போட்டு தள்ளுறான் அப்படின்னோடனே யார் கூட இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க அண்ணனுங்க இருக்கானுங்கன்னா, ஐயோ வேணாம், தனியாக இருக்கும்போது எதனால் பண்ணலாம், ஆட்கள் இருக்கும்போது எதையும் பண்ணி மாட்டிக்கூடாது, ரிஸ்க் ஆகிடும், வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. ஸோ இப்போதைக்கு பிளான் ட்ராப் ஆகிடுச்சு, இவங்க ஒன்றா கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு நடுவில் இப்போ அரசி என்ன பண்ணுறாங்கன்னா ராஜிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அண்ணின்னு உங்களை கூப்பிடுவா, எப்படி கூப்பிட்றது நான், ஏன்னா நீங்கள் என்னோட 3 மாதம் தான் பெரியவங்க, நம்ம கிட்டத்தட்ட ஒரே வயசு தான், சொல்லுங்கள் ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இங்கேருந்து எங்கள் அண்ணன் முன்னாடியே போயிட்டார், நீங்கள் எப்படி ஓடி போனீங்க, எதில் போனீங்க அப்படின்னா பேஸில் தான் அப்படின்னு இவங்க அதுக்குள்ளார மீனாவும் கோமதியும் வந்துட்டாங்க. யார்கிட்டையும் பேச வரக்கூடாது, பேசினா பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுல ஒரே குறியாக இருக்காங்க. கிட்டக்க அவங்க பேசின உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அரசி இவனுங்க ஏதோ திருப்பி மறைக்கிற மாதிரி பேசுகிறானுங்களே, எதுக்கு 2 வீட்டில் பிரச்சனை இருக்கும்போது காதலிச்சு அண்ணனுக்காக ஓடி போனீங்க, அவ்வளோ பிடிக்குமாங்க அண்ணனை அப்படின்னு அரசி கேட்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அப்படின்னு வேற கோமதி சொல்லிட்டுருக்காங்க. உன்கிட்ட கேட்கலையாமாண்ணா அப்படிங்கும்போது மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிங்க, என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கோமதிகிட்ட. உடனே கோமதி திருன்னு முழிக்க, அதெல்லாம் எப்படி அம்மாவுக்கு தெரியும், அம்மா தான் இங்கே வந்துட்டாங்களே, இவங்களா தானே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அரசி பாவமாக சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தா இப்போ கதிரை கூட்டு வீட்டுக்குலாம் வந்தாச்சு. இப்போ நைட்டு சாப்பிடணும், கதிர் சாப்பிடவே வரமாட்டாரு. இதில் வேறு ராஜிக்கு எந்த ரூமை கொடுக்குறது அப்படின்னு வேறு பிளான் வேறு. அதில் மீனா ரூமை கொடுத்துறியா அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க மீனா. சரி பழனியோட ரூம் இருக்குது, பழனி ரூமை க்ளீன் பண்ணி இவங்க 2 பேருக்கு கொடுத்துருவோம். கதிர் ராஜிக்கு ஒரு ரூமு, உனக்கும் இவனுக்கும் செந்திலுக்கும் ஒரு ரூமு, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ரூமு, இப்போதைக்கு 3 ரூம் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏதோ மாடியில் ஒரு ரூம் இருக்குன்னு வேறு சொன்னாங்க, அதான் சரவணெல்லாம் இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே இப்போது சாப்பிட்றதுக்கு கதிர் வரலன்னு உடனே நேராக போய் அவரை கூட்டுறதுக்கு போய் வாடா அப்படின்னா, இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா, என் கூட சேர்ந்து சாப்பிட மாட்டியா, வாடான்னு கூட்டுறாங்க. கூட்டு பார்த்தா அதுக்குள்ளே பாண்டியன் வேறு சாப்பிட உட்காண்டாரு. பெரிதாமல் எல்லாம் அமைதியாக உட்காடுறாங்க. உட்காந்த உடனே காயெல்லாம் வேணாங்கிறாங்க அரசி. காய் வேணாமா, ஒழுங்காக காய் போட்டு சாப்பிடுப்பா, நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை இவ்வளோ தூரம் பாசமாக வளர்க்குறேன், நீ என்ன செய்ய காத்துட்ருக்கியோ அப்படின்ட்டாரு.
உடனே எல்லாம் ஷாக் ஆகி முழிக்க, அப்படியே வந்து கதிர் பாவமாக இருக்க, ராஜி அதை விட பாவமாக முழிக்க, எல்லாம் பாவமாக ஒருத்தங்க முகத்தை வச்சுக்கிறதையும் அதோட இன்னைக்கு எபிசோடும் முடியுது. ஸோ இதுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது, குமரவேலை எப்படி வந்து அந்த ஆட்களை திருப்பி வாங்க வைக்க போகிறாங்க, ஒரு அடிதடி சம்பவம் வேறு இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்கு கதை. ஸோ இப்போ கதை போகிற விதத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து